நமது ஆண்டவர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21 முதல் 35 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 18 21 முதல் 35. தியான வசனம் 35ஆம் வசனம். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பின் போதனையை இங்கு தெளிவுபடுத்துகிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். குற்றம் செய்த தன் சகோதரனிடத்தில் நல்மனம் பொருந்த வேண்டிய காரியத்தை பற்றி சீசரிடத்திலே ஆண்டவர் விளக்குகின்றார். குற்றம் செய்த சகோதரனிடம் பகைமை கொண்டு வைராக்கியமாயிராமல் எவ்வளவு தூரம் ஐக்கியப்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனையாக இருக்கிறது. எனவே பேதுரு ஆண்டவரிடத்தில், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என கேட்கும்போது இந்த பகுதியில் வரும் உவமையை சொல்லி இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மன்னிப்பு என்னும் பேரில் இந்த நாளிலே 3 சிறிய குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக மன்னிப்பின் அளவு. மன்னிப்பின் அளவு யூதருடைய வழக்கத்திலே 7, 12 என்பது முக்கியமான எண்கள். அதில் 7 பூரணமான எண் என்பதாக கருதுவார்கள். நம் நாட்டிலும் கூட, இல்லையென்றால் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மிலே பலர் சில சிறப்பான எண்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அல்லவா? ஒற்றைப்பட எண்கள், குறிப்பாக 5, 7, 11, 21 என்று நாம் அந்த ஒற்றிலக்கணமாக இருக்கக்கூடிய அந்த எண்களுக்காக நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது மேம்பாடான இலக்கங்களாக அநேகர் கருதுகிறபடினாலே அதற்கு வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதுபோன்று யூதர்கள் 7 தரம் மன்னித்தால் போதும், அது பூரணமான அளவு என்பது அவர்களுடைய சட்டமாக இருந்தது. இந்த அளவின்படி பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்ட பொழுது, கர்த்தர் மன்னிப்புக்கு அளவு கிடையாது என்னும் சத்தியத்தை விளக்கவே 770 தரம் என்று கூறுகின்றார். 770 தரம் என்று கூறுகின்றார். குற்றம் செய்தவனை எவ்விதமும் தனித்து சந்தித்து சரிப்படுத்திக் கொள் என்பதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனை. அல்லது 2-3 சாட்சிகளுடன் சென்று சரி செய், அவர்களுக்கும் செவிகொடாவிட்டால் சபைக்கு தெரியப்படுத்து என்பது இயேசு கிறிஸ்துவின் போதனை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடத்தி காண்பித்தார். ஆண்டவராகிய கர்த்தர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினது மட்டுமின்றி மன்னிப்பின் சிந்தை தம்மில் அமைந்துள்ளதை சிலுவையில் அவர் மொழிந்த முதல் வசனத்தின் மூலமாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகுக்கு விளக்கி காண்பிக்கின்றார். பரிசுத்த லூக்கா 23:34. சிலுவையின் முதல் வசனம் அது ஜெப வசனமாக இருக்கிறது. யாருக்காக ஜெபிக்கிறார்? ஐயோ, என் பலவீனம் தாங்க முடியவில்லை, எனக்கு பலப்படுத்தும், என் வலி தாங்க முடியவில்லை, என்னை வாட்டிக்கொண்டிருக்கிறது, எனக்கு பலனாயிரும், எனக்கு ஆட்களை உதவிக்கு அனுப்பும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கவில்லை. மாறாக முதல் ஜெபம் மன்னிப்பின் ஜெபம். மன்னிப்பின் ஜெபத்தை ஆண்டவர் ஏறெடுக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இவர்களுக்கு மன்னியும். யாருக்கு? தன்னை மறுதலித்தவர்களுக்கு, தன்னை காட்டி கொடுத்தவனுக்கு, தன்னை கைது செய்தவர்களுக்கு, தன்னை அநியாய தீர்ப்பிட்டவர்களுக்கு, மரண தண்டனையை நிறைவேற்றின வீரர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, மத தலைவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் நீர் மன்னியும். அதிலே நல்லவர்கள் யாரும் இல்லை, எல்லாரும் ஆண்டவருக்கு எதிர்த்து நின்றவர்கள். அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இந்த வசனம் நமக்கு போதிப்பது என்ன? மன்னிப்புக்கு அளவே கிடையாது. மன்னிப்புக்கு அளவே கிடையாது. என்னை நேசிக்கிறவர்கள் ஒரு சிறு தவறு செய்து விட்டார்கள், அவர்களுக்காக மன்னிக்கிறேன் என்பது மாத்திரமல்ல. தனக்கு எதிராக தீங்கு செய்கிறவர்கள், தொடர்ந்து நமக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிப்பது தான் மன்னிப்பு. சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்திலே சொல்லுகின்ற பொழுது 3வது வசனத்திலே அக்கிரமங்களையெல்லாம் மன்னிக்கிறவர், அக்கிரமங்களையெல்லாம் மன்னிக்கிறவர் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, அவருடைய மன்னிப்பின் அளவு எவ்விதமாக இருக்கிறது என்பதாக 12வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ
அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பாவங்களை மன்னிக்கிற கர்த்தர். நம்முடைய பாவங்கள் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும், எவ்வளவு அருவருக்கத்தக்கதாக இருந்தாலும், ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நம்முடைய வாழ்க்கை சீர்கெட்டு போயிருந்தாலும், என் தேவனிடத்தில் வருகின்ற பொழுது அவருடைய அளவிடப்பட முடியாத அந்த மன்னிப்பு, அளக்க முடியாத, எண்ண முடியாத, கடக்க முடியாத அந்த மன்னிப்பின் ஆற்றல் இன்றும் பெருக்கெடுத்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவரிடத்தில் ஓடி வருவோம். மன்னிப்பை பெற்று பிறருக்கு மன்னிக்கிறவர்களாய் காணப்படுவோம். இரண்டாவதாக, மன்னிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை பார்ப்போம். நாம் யாருக்கு மன்னிக்க வேண்டுமோ அவர்களுக்கு நாம் குற்றவாளிகள் என்பதை மறந்து போகக்கூடாது. நாம் குற்றம் செய்யவில்லை. நாம் குற்றம் செய்து அவர்களிடத்தில் பகையை நாம் வளர்க்கவில்லை. நமக்கு எதிராக அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் அவர்களுக்கு நான் மன்னிக்கவில்லை என்றால் நான் அவர்களுக்கு எதிரான குற்றவாளி என்பதை மறந்து போகக்கூடாது. நாம் யாருக்கு மன்னிக்க வேண்டுமோ அவர்களுக்கு மன்னிக்கவில்லை என்றால் நாம் குற்றவாளிகள். ஏனெனில் பிறருடைய தப்பிதங்களை பாராட்டுவதால் தான் நாம் மன்னிக்கிறதில்லை. நான் செய்த தவறு என்ன என்று யோசிக்கிறவன் தானே மன்னிப்பு பெற விரும்புவான். இதனால் தான் சங்கீதக்காரன் தாவீது தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்பதாக குறிப்பிடுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மற்றவர்களை குற்றவாளி என தீர்க்கும் முன் நாம் நம்மை உற்று நோக்குதல் அவசியம் என்று மத்தேயு 7:3 குறிப்பிடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நீங்களும் நானும் இதை உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா? மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிற அந்த சிந்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? மன்னிக்க மனமில்லாமல் இருந்தால் நான் குற்றவாளி, அவன் அல்ல, நானே குற்றவாளி என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்கள் தன்னிடத்திலே ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டபொழுது ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்தின் மூலம் சீசர்களுக்கு போதிக்கிறார். எதை போதிக்கிறார்? நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு பெற வேண்டியவர்கள் என்பதை போதிக்கிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று கேட்க வேண்டும் என கற்பித்தார் என்பதாக பரிசுத்த மத்தேயு 6:9-13 பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் மன்னிக்க அழைக்கப்படுகிறோம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்களும் நானும் நமக்கு கடனாளிகளாக இருக்கிறவர்களுக்கு நாம் மன்னிக்க வேண்டும். இல்லை என்றால் அது தெய்வ குற்றம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்க கடமையுண்டு என்பதை ஆண்டவர் விளக்கி காண்பிக்கிறார். நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் மன்னிப்பு அவசியம். பரிசுத்த மத்தேயு 18:19 பார்க்கிறோம். ஒரு மனமில்லாத ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை வலியுறுத்தி கூறுகிறார். நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்று அங்கே நினைவு கூறுவாய் என்றால், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்கிறார். எனக்கு வேண்டியது காணிக்கை அல்ல, காணிக்கை செலுத்த வருகிற உனக்கும் மற்றவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனம் வேண்டும் என்று சொல்லுகிறார். காணிக்கை படைப்பதிலே பிரதானமான எண்ணத்தை கொண்டவர்களாக நாம் உயர்ந்த காணிக்கை படைத்து விட்டேன் ஆகியினாலே ஆண்டவருக்கு உகந்தவன் என்பதல்ல. என்னுடைய காணிக்கையின் அளவை பொறுத்தல்ல, நான் என்னுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கு, அடுத்தவனை குறித்த என்னுடைய எண்ணம், எனக்கு தவறிழைத்தவனை குறித்ததான எண்ணம், எனக்கு எதிராக செயல்படுகிறவனை குறித்த எண்ணம் என்னிடத்திலே எப்படி இருக்கிறது? நான் அவனிடத்திலே மனம் பொருந்த வேண்டும். ஆம், காணிக்கை செலுத்துகிற ஒவ்வொருவரும் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து நல்மனம் பொருந்த வேண்டும் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனை. திருச்சபை சட்டமும் பரிசுத்த திருவிருந்தில் சேருமுன் பகைவர் சமாதானம் பெற வேண்டும் என்றல்லவா கூறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அருகிலே உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறவர்களோடு உங்களுடைய நல்மனம் எப்படி இருக்கிறது? நல்மனம் பொருந்தினவர்களாக இருக்கிறீர்களா? அது நல்மனமாக இல்லாமல் தீய மனமாக இருக்கிறதா? மன்னித்து விட்டேன், ஆனால் இன்னும் மறக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? மூன்றாவதாக, மன்னிப்பின் தன்மை. மனப்பூர்வமான மன்னிப்பு பரிசுத்த மத்தேயு 18:35 நீங்கள் பார்க்கின்ற பொழுது, நீங்களும்
அவனவன் தந்தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். வாயினால் சொல்லும் மன்னிப்பல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிப்பளிக்க வேண்டும். மன்னித்த பின் அதை நினைக்கவோ ஏதாவது சந்தர்ப்பத்தில் பிறரிடம் சொல்லவோ அதை கூடாது. முற்றிலுமாக அதை மறந்துவிட வேண்டும். இதுவே தெய்வீக சுபாவம். ஆம், அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது கார்மேகத்தை போல் அகற்றுவேன் என்று கூறுகிறார். உன்னுடைய பாவங்களை கடலின் ஆழத்திலே எனக்கு முதுகுக்கு பின்பாக எரிந்து விட்டேன் என்பதாக சொல்லுகிறார். முதுகுக்கு பின்பாக, எனக்கு முன்பாக அல்ல. நான் இனி அதை நினைக்க மாட்டேன். அப்படி ஒரு காரியம் நடந்ததா என்று சொல்லி நான் அறிய முற்பட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மன்னிக்கிறோம், ஆனால் மறக்கிறவர்களாக இருக்கிறோமா? மனதிலே வைராக்கியத்தோடு வாய்ப்பு வருகின்ற பொழுது அதற்கு பதில் செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாக நாம் இருக்கிறோமா? நாம் நம்மை பரிசோதித்து பார்ப்போம். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என நித்தம் செபிக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு பகைவர் உண்டா? நான் யாவருக்கும் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேனா? மற்றவர்கள் குற்றங்களை வெளியே எடுத்துக்காட்டி நான் பெருமிதம் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறேனா? நான் தேவனிடத்திலே மன்னிப்பு பெற வேண்டியன் என்பதை உணர்கின்றேனா? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நான் அந்த மன்னிப்பை பிறருக்கும் கொடுக்கும் சிந்தையுடையவனாய் நான் காணப்பட, நான் பெற்றுக்கொண்டிருக்கிற மன்னிப்பு என்னிலே நிலைத்திருக்க, ஆண்டவரே, நான் பிறரை மன்னித்து மறந்து உம்முடைய சாட்சியாய் வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.